அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு கிரகம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. ஆக கால் பலம் அவசியம். பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோசியர்னா கால் பிடிப்பார், வைத்தியர்னா கையை பிடிப்பார்னு. அப்போ அதனுடைய வாக்கு எது, அது உண்மைத்தன்மை என்ன? ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது. அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும். அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜாதகம் சுய பலம் இருக்கா? அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும். பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும். அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமனமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை. ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம், அதாவது 9 கிரகம், 9 உறவு. இப்போ அப்பாவால் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு. சூரியனை மட்டும் பார்த்தா பொது பலன் கிடையாது, அது பொது பலனே. சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான். உதாரணம், எல்லா தந்தையும் மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. எந்த மாமனும் மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. ஆக உண்மை எது, சண்டை எது, சச்சரவு எது, சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்துத்தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும். உதாரணம், இப்ப புதன், எல்லாரும் புதனை ஜோசியம் சொல்லிடுறோம். அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம். ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா? அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா, புரிந்த ஜோதிடரா, அறிந்த ஜோதிடரா, வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும். ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் 9 கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும். அதனால்தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான். அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். கார்த்திகை மாதம் சிம்ம ராசி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? சிங்கம் போல கர்ஜிக்கும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக, வாகன ரீதியாக புதிய வாகனங்களை மாற்ற வேண்டியது வரும். அல்லது புதிய வாகனங்கள் உங்கள் மனம் போல் வாங்குவீர்கள். அதே நேரத்தில் வேலையில் நீங்கள் தான் டான் என்று பட்டங்களும் பதக்கங்களும் உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த வேலை, நிர்வாகம், இயக்கும், இது அத்தனையும் சிம்ம ராசிக்கு சிங்கம் போல அந்த நிர்வாகத்தை உங்கள் குடையின் கீழ் கொண்டு வருவீர்கள். அதே நேரத்தில் மாமியார் உங்களுடைய திறமைகளை பார்த்து நல்ல மரியாதையும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தையும் மிக அற்புதமாக கிடைக்கும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். சிம்ம ராசி அற்புதமான ராசி, சிங்கம் போல் கர்ஜிக்கும் ராசி. அது இந்த மாதம் சிறப்பான ராசி. ஒன்றே ஒன்று, மூத்த பிள்ளை செலவினங்கள் அதிகமாக வைக்கும். மாமனாரனுடைய உடல்நிலை சற்று பாதிக்கு ஏற்படுத்தும். ஆதலால் இவர்கள் மாமனாரையும் மூத்த பிள்ளையும் அல்லது பூர்வ குடியில் ஒரு சிறு சலனத்தையும், பூர்வ குடியில் உள்ள சொத்துக்கள் வழியில் சிறு சபலத்தையும் கொடுக்கும். ஆதலால் சிம்ம ராசி கார்த்திகை மாதத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மிக, உதாரணம் இப்படி எடுத்துங்க, இதுவரை பட்டா மாற்றாத இருந்தால் கண்டிப்பாக மாற்றுங்க. அங்கே போன பிறகு தான் தெரியும் இது ஏற்கனவே கூட்டு பட்டாவில் இருக்குது, இப்போ மாற்ற முடியாது, அதை சரி செஞ்சுட்டு வாங்க அப்படின்ற ஒரு பழைய பிரச்சனையை இப்போது கிளப்புவார்கள். ஆக கார்த்திகை மாதம் பூர்வ குடியில் என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அல்லது பூர்வ குடியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மிக அற்புதமாக வணங்கி வாருங்கள். வணங்க வேண்டும், வணங்கித்தான் தீர்வீர்கள். ஆக அதை முன்னெச்சரிக்கையாக அல்லது முன்னேற்பாடாக இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் வணங்கினால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வம்சமும் உங்கள் குழந்தையும் நீங்கள் எண்ணியது அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக கார்த்திகை சிம்மத்திற்கு ஒரு சவாலான மாதம்.
ஏனென்றால் வீட்டை மாற்றுவதற்கும் பூர்வ குடியை மாற்றுவதற்கும் அல்லது அதில் உங்களுக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்துவீர்கள். ஆக சிம்மத்திற்கு பூர்வ குடி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆதலால் அதை சுபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இப்பொழுது வேலை பளுவினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலில் இருப்பீர்கள். தயவு செய்து இந்த மாதம் மட்டும் யாருக்கும் கடனில் கையெழுத்து போட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இந்த மாதம் சிக்குர மாதம். அதே நேரத்தில் இறைவனின் திருச்சங்கை சங்கு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். சங்கு நாதத்தை ஊதாதீர்கள். சங்கில் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும், உங்கள் கவலைகள் கட்டுக்குள் இருக்கும். ஆசையை மட்டும் தூண்டி விடாதீர்கள். இத்தனை வருமானம் வருது, அதுக்காக நம்ம பார்த்து கடன் வாங்கிக்கலாம், கடனை கட்டிடலான்ற ஒரு எண்ணத்திற்கு மட்டும் சிம்ம ராசி செல்லக்கூடாது. ஏனென்றால் ஆசையை தூண்டி உங்கள் அவஸ்தையில் வைக்கும். ஆதலால் கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நன்றி, நமஸ்காரம்.